வணக்கம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நிச்சயமாய் தேவன் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் வழி நடத்துவார். ஆமாம், வழி காட்டக்கூடியவராய் அவர் இருப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் செய்வது. நாம் அவருடைய ஆவியை பெற வேண்டும். அவர் வருவதற்காக எதெல்லாம் அவருக்கு விரும்பத்தகாததாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் எடுக்கணும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசுத்தமான இந்த வார்த்தைகள். எனவேதான் நேற்று நாம் கற்றுக்கொண்டது போல, அதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த நம்மளுடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று. ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையில் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வார்த்தைகள் தியானிக்கக்கூடிய அந்த நேரம், எப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்காக என்ன சொல்ல விரும்புகிறார், நாம் அந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது பரிசுத்த ஆவியை தேடுவோமோ நாம் அவருடைய வார்த்தைகளை அறிய வேண்டும். அதனால்தான் வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னவென்றால், வெறும் வார்த்தை மரணத்தை உண்டு பண்ணும், ஆவியோ உயிர்ப்பிக்க செய்யும். அதாவது வார்த்தை ஆவியை உயிர்ப்பிக்க அடைய செய்யும். தேடும்போது அவருடைய பதில்களை நம் வாழ்வில் பெற வேண்டும். ஆண்டவர் எதுக்கு அது ஒரு கிறிஸ்துவராய் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்குறேன். பிஷப் இவங்க பேசுகிறது, அவங்க பேசுகிறது, இது அது அப்படின்னு சொல்லி, அவங்க இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் செய்கிறேன் பரிசுத்த ஆவி பெறணுன்றதுக்காக. ஆனால் இன்னும் நான் ஏன் பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கேன்? ஏன் எது எனக்குள் குறைவாக இருக்குது? நன்றாக கவனியுங்கள். இங்கே செய்யக்கூடிய இந்த செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்குது? தனிப்பட்ட விதத்தில் இது ஒரு உதாரணமாய் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, அதாவது நம்ம பெறக்கூடிய செய்திகள், தகவல்கள், அதாவது நமக்குள்ளாக ஒரு காயங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது, எப்படிப்பட்ட ஒரு தகவல்கள், அதாவது நரகத்துக்குரிய தகவல்கள் நமக்குள்ளாக அது கொண்டு வந்து வைக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த நேரம் நம்ம ஆத்துமா எப்படியா இருக்க போகுது? அந்த நேரம்தான் நமக்குள்ளே என்ன வருதுன்னா, சந்தேகம் வருது. இருதயம் மிகவும் ஒரு ஆவலுக்குரியதாய் தேடலாய் மாறுகிறது. எனவே தான் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு யோசனை வரும்போது அந்த ஒரு கெட்ட தகவல் மூலமாக நரகத்துக்குரிய செய்தி. ஏன்னா இது ஒரு ஆச்சரியமாக இருக்காது இல்லையா? கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு கூட ஒரு வேளை நடந்திருக்கலாம். எனவே இந்த தருணத்தில், அதாவது நம்ம யோசிக்கக்கூடியது என்னதுன்னா, இருங்க நான் யோசிக்கிறேன், நான் இது போல் யோசிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது. இப்போது என் இருதயம் எப்படின்னா, அதாவது துடிச்சுக்கிட்டே இருக்கும், என்ன சொல்ல போகிறேன், என்ன நடக்க போகுதுன்ட்டு. எப்படி சொல்லுதுன்னா, அதாவது ஒரு நடுக்கத்தோட. ஏன்னா இருதயத்துக்கு தெரியும் நம்ம என்ன விஷயத்தை உணர்கிறோம் அப்படின்ட்டு, என்ன விஷயம்ன்ட்டு. அதே போல் நம்மளுடைய ஆத்துமாவும் உணரும். அதுதான் உணர்ச்சிகள், அதற்கான ஒரு கண்ணீர்கள், சந்தோஷங்கள் எதுவாக இருந்தாலும். எனவே தான் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட செய்தி, தகவல்கள், நரகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நம்ம நோக்கி வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க? எனவே அந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் இனிமேலும் பாவத்தில் இருக்க மாட்டேன், நான் இனிமே எந்த ஒரு பாவத்தில் இல்லை, இப்போது என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்குது. எதுக்கு இப்போ எனக்குள்ளே பயம் இருக்கணும்? ஏன்னா தேவன் பார்க்கலையா நான் நீதியாக இருக்கிறது? அவர் பார்க்குறார், ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்குறார். இதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலை. இப்போது நான் எந்த பாவத்துலேயும் இல்லை. அப்போ நான் ஏன் பயப்படணும்? எதுக்கும் இல்லை, தெளிவாக. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது கொடுத்துருக்கும் போது இப்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு கவலை இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்காத பட்சத்தில் என்ன 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 விஷயம் நமக்கு நடக்க போகுது? ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நாம் உயிருள்ள தேவனை பின்பற்றும் பொழுது, மெய்யா அவரை பின்பற்றும் போது, நாம் படிக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள் தியானிக்கும் போது, மற்ற மக்களோடு என்ன நடக்க விஷயம், என்ன பிரிவின், என்ன கவலை எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய நிமித்தமாக நான் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
அதே போல தான் நிறைய ஜனங்க அவங்க நான் நிறைய விஷயம் செஞ்சுட்டேன், இன்னும் எனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கல. ஏன் ஏன் கிடைக்கல இன்னும் பரிசுத்த ஆவி? எனவே தான் நேற்று நான் ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது, அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நான் தியானிக்கும் போது 1வது அதிகாரத்தில் இதுபோல இந்த வசனம் சொல்லப்படுது பாருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலருக்கு இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் இயேசுவானவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். சொல்லப்பட்ட பிரகாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யப்படும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அளவும் தரிசனமாகி. நீங்கள் பார்த்துறீங்கன்னா, அதாவது ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தார். அவருக்கும் அவருடைய ஊழியக்காரர்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் புரிந்து கொண்டு, ஏன்னா மகத்தில் மரியா மற்ற காரியங்கள் மற்ற ஸ்ரீகள் தேவனை உண்மையை அறிந்தார்கள். இயேசுடைய சகோதரர்கள், ஏன்னா இங்கே சொல்லப்படுது 40 நாள் அளவும் அவர்கள் மத்தியில் இருந்தார். 40 நாள், ஏன்னா இயேசு எல்லா விஷயங்களையும் அங்கிருந்து கற்றுக் கொடுக்குறார். என்ன விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்குறார்? என்ன விஷயம் தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யம். இது எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல? யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் ஒரு வாரம் குறித்து பேசுகிறாரு. ஏன்னா நம்ம ஒரு வார காலமாக பேசுகிறோம். ஆனால் நம்ம பார்க்கலாம் இங்கே இயேசு இந்த 40 நாள் அளவும் எப்படியாய் பேசினார் என்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். இங்கே இன்னும் நம்ம இந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கலாம். அதாவது 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி. இயேசு அவங்களோட இருந்து, இங்கு சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாக அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி அதாவது ஆண்டவர் அவங்கள நோக்கி சொல்கிற இந்த விஷயங்கள் என்னது? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது எருசலேமை விட்டு போகாமல். ஏன்னா இயேசு இதை தான் இந்த இடத்துல நமக்கு உறுதியாக கற்றுக் கொடுக்குறார். அவருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்கும்படி. உங்களுக்கு தெரியுமா, 500 பேர்கிட்ட அழைத்திருந்தாங்க. 500 பேர் கூடி வந்தாங்க. ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறப்பட்டிருந்தது. என இயேசுக்காக யார் காத்திருந்தாங்களோ அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அவர் இறங்கி வந்தார் பெந்தகோஸ்து நாளில். 50 நாட்கள் கழித்த பிற்பாடு இது நடந்தது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50 நாள் கழித்து நடந்தது தான் பெந்தகோஸ் தினம். அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்தார். அவர் இறங்கி தன் அபிஷேகத்தை எல்லோருக்கும் நிரப்பினார். அதனால தான் அந்த நாள் பெந்தகோஸ் நாள் என்று அழைக்கப்படும். அதனால்தான் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். இங்கே இந்த இடத்துல நாம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் தேவன் எந்த வார்த்தையானது நம்ம கிட்ட பேசியிருக்கிறார் என்று. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் ஆனது கொடுத்தார். பரிசுத்த ஆவியாலே நீங்கள் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக பெறுவீர் என்று சொன்னார். அதனால்தான் எப்போ? ஏன்னா அவர் சொன்னார், எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது நாம் ஒன்றிணைந்து இருக்கும்போது அப்பொழுது கூடி வந்திருக்கக்கூடியவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் எதை குறித்து கவலையாக இருந்தாங்க?
இஸ்ரவேலனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க வெறும் உலகத்துக்குரிய விஷயந்தான் அவங்க யோசிச்சாங்க. அவங்க யோசிக்கிறது சரீரபூர்வமான ஒரு ராஜ்யத்தை. இப்படி தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கிறது உலகத்துக்குரிய ராஜ்யம். உலகத்துக்குரிய ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் சொன்னால் ஆவிக்குரிய விதம். எனவே தேவனுடைய ராஜ்யம் நமக்காக வந்திருக்கு. எப்போ பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியை பெறும்போது. எப்போ பரிசுத்த ஆவியை பெற்றோனோ தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக இருக்குது. உங்களுக்கும் அப்படிதான். ஏன்னா நீங்கள் எப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தார்னா அப்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் நுழைந்தது. இது ஆவிக்குரிய ராஜ்யம். அவர் எல்லோருக்கும் வருவார். எல்லோருக்கும் வருவார். தேவனுடைய ராஜ்யத்தில் நுழையிறது எல்லோருமே அவர்தான் அதை விரும்புகிறார். ஆனால் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லோரும் உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்காக தான் காத்திருக்காங்க. எல்லோரும் செழிப்பாக ஆகணும்னு விரும்புகிறாங்க. எனக்கு எல்லாமே இருக்கணும்னு விரும்புகிறாங்க. நல்ல ஆரோக்கியம், நல்ல திருமணம், குடும்பம் அப்படின்னு சொல்லி நான் இதை அடையணும், அதை சாதிக்கணும், நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பொருளை பெறணும், அந்த பொருளை பெறணும், இப்படி எல்லாமே இதுக்காக தான் இருக்காங்க. ஆனால் யார் உலகத்தினுடைய காரியங்கள் மீது இருக்கிறார்களோ அப்போது அவங்க உலக ராஜ்யத்தை தான் கேட்குறாங்க. அவங்க சுவாசிக்கிறது உலகத்தினுடைய ராஜ்யம். பொருளை சேர்த்து வைக்கிறது உலகத்தினுடைய ராஜ்யம். யாரும் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவராக இருந்தாங்க? உலகத்துக்குரிய ராஜ்யம். அந்த அப்போஸ்தலர்கள் அவங்க கேட்ட அந்த கேள்வி, இஸ்ரேலுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்குரிய ராஜ்யம். இதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. அப்போது ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளாக அவர் கட்ட விரும்புகிறார். அவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிறவருக்காக, அவருக்குள்ளாக வரவழைக்கிறவருக்காக. அப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த சீஷர்கள் எதை குறித்து கவலைப்பட்டாங்க? இங்கே சொல்கிற பிரகாரம், ஆண்டவரே நீங்கள் திரும்ப வரும்போது இஸ்ரேலினுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீங்களா? இதை கேட்டவுடனே இயேசு அவங்களுக்கு மறு உத்தரமாக சொன்னார். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்போது காலங்களையும் நேரங்களையும் அறிகிறது நம்முடைய விருப்பம் கிடையாது. நிரப்பப்பட வேண்டும். உண்மையாகவே உங்களுக்கு பரிசுத்த ஆவி வேண்டுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணுமா? அதாவது உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த ஒரு கவலை, எப்போ நான் பெற போகிறேன், எப்போ எனக்கு வருவார் ஆவியானவர்? ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாள் தான் நான் உங்களுக்காக காத்திருக்கிறது? ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடியவராக இருந்தால், நீங்கள் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்கள், நீங்கள் உங்களுடைய அந்த கவலைகள், நீங்கள் அதனுடைய யோசனைகள், உண்மையில் சொல்ல போனால் முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். எனவே தான் தேவனுக்குள்ளாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சிந்தனையில் வளர வேண்டும். என் அருமையான தோழனே, தோழியே, உங்களுடைய சிந்தனையில் மன வளர்ச்சி அடைந்தவராக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயத்தில் மிகவும் சந்தோஷமானது இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தையை புரிஞ்சிக்கிறதுனால இந்த வசனங்கள் தேவனுடைய வசனங்கள். ஆண்டவர் வெறும் இந்த நாளுக்காக மட்டுமல்ல. ஏன்னா அந்த ஜனங்க தன்னுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் இயற்கையாகவே அவர்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுதான் உண்மையானது. நீங்கள் பார்த்து விசுவாசிக்க வேண்டும். எப்போ ஆண்டவர், அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது, நீங்கள் அதை பார்த்து விசுவாசிக்க வேண்டியதல்ல, நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். பிற்பாடு இயேசு இப்படியாய் சொல்கிறார். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிந்திருக்கிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும்.
அந்த சத்தத்தை நீங்கள் கவனிப்பீர்கள், கேட்பீர்கள், பார்ப்பீர்கள். இயேசு இந்த இடத்தில் உறுதியளிக்கிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேவிலாவிலும் எருசலேமிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதில் என்ன புரியுது? என்னுடைய பிரியமான தோழனே, தோழியே, எப்போ சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்கிறீங்களோ, பார்க்குறீங்களோ, சில நேரத்தில் உங்களுக்குள்ளாக வரக்கூடிய சந்தேகங்கள் அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அதாவது நான் எப்போ பரிசுத்தாவி பெறுவேன், எப்போ நான் பரிசுத்தாவி பெறுவேன், அதாவது நீங்கள் கேட்குற விஷயங்கள் எப்படின்னா, அதாவது எப்போ நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, மணமகள்னா நான் எப்போ மாற போகிறேன், என் கணவர் யார், என் மனைவி யார், யார் யார் யார், எப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? ஏன்னா சில நேரத்தில் உங்களுடைய யோசனைகள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் உங்கள் விசுவாசத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ விசுவாசத்தில் நீங்கள் கொண்டு வரக்கூடியது என்னது? அநேக சந்தேகங்கள். தொடர்ந்து இந்த சந்தேகத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சந்தேகம் போய் இன்னொரு சந்தேகம் வரும். அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அலமோதுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிற பிரகாரம். ஏன்னா இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், பிதாவானவர் நேரங்களையும் காலங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அதை அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பெற வேண்டிய விஷயம் என்னதுன்னா, பரிசுத்தாவினுடைய சக்தியை, அவருடைய பலனை நீங்கள் பெற வேண்டும். அப்போது இந்த சத்தத்துக்கு தான் நீங்கள் செவி சாய்க்கணும். ஏன்னா இங்கே இந்த வார்த்தையானது உறுதியாக சொல்லப்படுது. அவர் உறுதியாக சொல்கிறார். இது தேவனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. இது ஏதோ ஒரு தகவல் சொல்றது போல கிடையாது. இது ஆண்டவர் தாமே சொல்கிறார். அப்போ அந்த நேரம் தான் நீங்க சொல்லணும். இங்க பாருங்க ஆண்டவரே, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரகாரமா நான் என்னுடைய எல்லா பாவத்தையும் கைவிட்டுட்டேன், நான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் கைவிட்டுட்டேன். இப்போ என்னுடைய சிந்தனையில் எதுவுமே கிடையாது. எதெல்லாம் முன்னாடி என் வாழ்க்கையில் இருந்ததோ எல்லாத்தையும் நான் கைவிட்டுட்டேன். என்னுடைய எல்லா தவறுகளையும், கெட்ட எண்ணங்களையும், நான் செய்த எல்லா விதமான தவறுகளையும் எல்லாத்தையும் நான் கைவிட்டுட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு உங்களுடைய ஆவியை பெறணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ நான் மாறிட்டேன். நான் யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யலை. நான் எல்லாருக்குமே நன்மையை தான் கோருறேன். நான் இப்போ யாருக்கு எந்த ஒரு குறையை வைக்கல, எந்த ஒரு பிரச்சனையும் நான் யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆனால் ஏன் இன்னும் நான் தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறேன்? எப்போ நீங்கள் இது போல் கேட்குறீங்களோ பாருங்கள், இங்கே ஆண்டவர் தாமே அவருடைய வார்த்தையில், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவீங்களோ, நீங்கள் ஆண்டவருடைய சக்தியை, அதாவது தேவனுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய ராஜ்யத்தின் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எனவே யார் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தனக்குள் பெற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய ஆவி தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் என்னோடு வாசம் செய்கிறார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இதுதான் அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டது. இதுதான் ஆதி காலத்தில் நடந்தது. ஆபிரகாமு, ஈசாக்கு, மோசே, எல்லோருக்கும் தேவனுடைய ராஜ்யம் ஏதோ வெளியே இருக்கிறது போல அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது நமக்குள்ளாக இருக்கிறது. எவ்வளோ அருமையானது பார்த்தீங்களா? நான் இதை பெற என்ன விஷயத்தை தவற விடுறாங்க தெரியுங்களா? உங்க கேட்குற அந்த கேள்விதான், எப்போ அவர் எனக்குள்ளாக வருவார்? ஆனால் இயேசு சொல்லிட்டார் வாக்குத்தத்தமா, நீங்கள் செயல்பட வேண்டும், வார்த்தையின் பிரகாரமாய் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள், அவர் எனக்குள்ளாக வரேன்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ ஏன் இன்னும் எனக்குள்ளாக வரல? அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட சொல்வார் என்ன விஷயம் தவறாக இருக்குன்ட்டு. நான் மாறிட்டேன். நான் இனிமேலும் இப்படி ஒரு உலகத்துக்குரிய வாழ்க்கை எதுவுமே நான் வாழல, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். எனவே தான் நீங்கள் இனிமே எப்படி வாழணும் தெரியுமா? ஒரு உண்மையுள்ள ஒரு நபராக, உண்மையான மெய்யான ஒரு நபரான ஒரு மனுஷனாக மாறி நீங்கள் அவரை தேடணும். அவருடைய ஆவி பெற வாசஸ்தலமாக நீங்கள் மாறணும். எனவே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வர்றது எந்த கடினமும் கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு எப்போ எனக்குள்ளே வருவார்னு சொல்லி கேட்காதீங்க. ஆனால் நீங்கள் செயல்பட்டால்
பரிசுத்தாவினுடைய காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டால், தக்க வைத்தால் அப்பொழுது நடக்கும். பரிசுத்தாவியானவர் உங்களை கண்டடைவார், நீங்கள் அவரை பெறுவீர்கள். ஏன்னா நீங்கள் இன்றையிலிருந்து உங்களுடைய மனப்பான்மையை மாற்றுங்க. ஏன்னா ஆலயத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் வரல, ஏன் ஏன் என்னை விட அவங்க சிறந்தவனாங்களா? கண்டிப்பாக கிடையாது. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். எல்லாத்துக்காகவும் கவலைப்படக்கூடியவராக இருக்காதீங்க. சில நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் சாத்தானுடைய எண்ணங்களாக இருக்குது. பிசாசு கொடுக்குற யோசனையை யோசிக்கக்கூடியவராக இருக்கிறோம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, எப்படின்னா அவரை எனக்குள்ளாக தக்க வைக்க முடியும், எனக்கு சொல்லித்தாங்க பிஷப். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சவால் எப்படி வைக்கணுன்ட்டு. ஆமாவா இல்லையா? இப்போ சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துறது, எதெல்லாம் அழுக்காக இருக்கிறதோ எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் இருதயத்திலேருந்து எடுத்துடணும். உங்களை சுத்தம் உள்ளவராக நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தை இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறியும் போது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எப்போ தேவனுடைய வார்த்தை அறியறீங்களோ உங்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷமானதாக மாறும். எனவே தான் என் அருமையான தோழனே தோழியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும். ஏன் அப்படின்னா தேவன் இந்த விதையானது நமக்காக தருகிறார், நமக்குள் விதைப்பதற்காக. எனவே தான் அது விளைந்து அது வரக்கூடிய நாள் கனிகள் கொடுக்கக்கூடியதாய் எல்லோருக்கும் பயனுள்ளதாய் மாறும். எனவே தான் அது நன்றாய் வளர வேண்டுமானால் சுத்தம் பண்ண வேண்டும். எதெல்லாம் அழுக்காக இருக்குதோ எடுத்துடணும். கில்லு இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துடணும். இதெல்லாம் அழுக்கு தண்ணி இருக்கோ அந்த இடத்துல படிஞ்சிருக்குதோ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். எல்லாத்தையும் அந்த மரம் வளர்க்கணும், அது நம்ம சுத்தமாக செய்யணும். எல்லாமே ஒரு நிலத்தில் நாட்டணும்னா சுத்தம் பண்ணி நீங்கள் வைப்பீங்க. நீங்கள் நாட்டிய பிற்பாடு போய் பார்ப்பீங்களா அடுத்த நாள் இது முளைச்சிச்சா இல்லையான்ட்டு? இல்லை, அது உள்ளுக்குள்ளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சரியான நேரமானது இருக்குது. அந்த நேரம் வரும்போது அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த விதை முளைக்கும் போது நாம் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. என் பிரியமான தோழனே தோழியே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக தக்க வையுங்கள், தக்க வையுங்கள். எனவே தான் இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, அவர் சீஷர்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார். பாருங்க, இன்னும் நான் முடிக்கல, பாருங்க, முடிக்க போகிறேன். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இங்கே அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருப்பீர்கள். அப்போது பிஷப், நீ எப்படி பிஷப், நான் இன்னும் எருசலேமுக்கே போகல, அது எனக்கு பிடிக்குமா பிடிக்கலாது கூட தெரியல. நான் சொல்கிறேன் மக்களே, எருசலேம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான், விசுவாசத்தினால் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் தான் அந்த எருசலேம். இந்த வார்த்தை தான் இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளாக வார்த்தையை தக்க வைக்கிறார்கள். அவர்கள் எருசலேமில் காத்திருந்தார்கள், ஆனால் அநேகர் காத்திருக்கவில்லை. இயேசுவானவர் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார் அந்த நாட்களில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போது 120 பேர் மட்டும், அவர்கள் மீது மட்டும். ஏன் அந்த 120 பேர்? ஏன்னா அந்த 120 பேர் தனக்குள்ளாக இந்த விதையை தக்க வைத்து கொண்டார்கள். அவங்க மட்டும்தான் தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வித்தியாசமானது. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டுமா? அப்போது நீங்கள் அவருடைய வார்த்தையை தக்க வைங்க. அவர் அப்போ உங்களுக்குள்ளாக வருவார். வேற எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வைங்க. ஒருபோதும் இது எதுக்கு அது எதுக்கு சொல்லாதீங்க. எல்லா நேரமும் நீங்கள் கவலைப்படக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இப்படி நீங்கள் வாழும்போது இதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி, நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி நிலைச்சிருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்தி நீங்கள் காட்டுறீங்க. ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அவர் சொன்ன இந்த வார்த்தை, யாரும் எருசலேமை விட்டு போகாதிருப்பீர்கள், இதுதான் இந்த வார்த்தை, இதுதான் சொன்ன விதை. இதை நீங்கள் உங்களுக்குள்ளாக விதைத்திருக்க வேண்டும். யாரும் போகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணணும், நான் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்திக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு நான் என்னை ஆயத்தப்படுத்திருக்கிறேன்னா இப்போ அவர் எனக்குள்ளாக வர வேண்டிய நேரம். இதுக்கு மேற்பட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கு மேற்பட்டு அவர் தான் இப்போ இறங்கி வர வேண்டும். அவர் தான் அவருடைய ஆவியை ஊற்ற வேண்டும். அவர் வருவர் நமக்குள்ளாக. ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாக பிரவேசிக்கும்.
நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வருகிறது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ளாக வருகிறார், பரிசுத்தாவி வருகிறார். இது போதும், அவர் வந்தாலே போதும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு கூட உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய மாம்சம் விழுந்து விட்டது. எப்படி? தேவனுக்கு மகிமை, தேவனுக்கே மகிமை. இன்னைக்கு இந்த எல்லா கிரியைகளும் அழிந்து விடும். தேவன் அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார், அவருடைய ஆவி பெறுவீர்கள். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திங்கன்னா, சுத்தப்படுத்திக்கிங்க, எல்லாத்தையும் செஞ்சீங்க. எதெல்லாம் உங்களுக்குள்ளாக அசுத்தமாக இருந்ததோ இந்த அசுத்தமாக இருந்த எல்லா கிரியைகளும் எடுத்து போட்டிங்களா? அந்த கல்லுகள், இந்த உலகத்துக்குரிய முள்ளுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்களா? இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தின் பிரகாரமாக இன்னும் அந்த பொய்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் முதுகு காட்டணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கும் போது அப்போ தேவன் அவர் தன் ராஜ்யத்தை உங்களுக்குள்ளாக வைப்பார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த நாளுக்காக, அந்த தினத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நேரம் தானே, அதெல்லாம் அவர் பார்த்துப்பார், ஆண்டவர் பார்த்துப்பார். நம்முடைய பரமபிதா, நம் தகப்பன், அவர் பார்த்துப்பார் எல்லா நேரத்தையும். ஏன்னா நேரத்தை பார்த்துக்கிறது அவர் தான். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை தக்க வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எப்போ தக்க வைப்பாரோ அவர் நிலைத்து நிற்பார் விசுவாசத்தில். ஆமாவா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு இந்த வசனத்தில் நம்ம கேட்டது போல, தயவு செய்து ஒரு நிமிஷம். எனவே நீங்கள் மணப்பெண்ணா மணமகளாக இருக்கீங்களோ, உங்களுக்கு தெரியும் அந்த நாளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக்கிறீங்க. திருமணத்தினுடைய நாள். நான் என் வாழ்க்கை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அப்போ அந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக திருமணம் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருந்தேன்ட்டு. அந்த கனவு நிஜமாகும்போது எப்படி இருக்கும்? அந்த மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக நடக்காத, ஆனால் எனக்கு நடக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த நேரம் எல்லாம் சரியாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த வாரம் திருமணத்தினுடைய அந்த காரியங்கள், அந்த நாள் எப்போ வருமோ அப்படின்னு சொல்லி அந்த சனிக்கிழமை வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை. இப்படி தான் எனக்கு கனவானது வரும். இந்த கனவு நிஜமான எப்படி இருக்கும்? எனவே தான் நான் அந்த நாளுக்காக என்னை ஆயத்தப்படுத்தினேன். அந்த நாள் சனிக்கிழமை வருவதற்காக. அந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது எதை குறித்தும் கவலை கிடையாது. ஒருவேளை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்லை இது இருக்குமா அது இருக்காதா, எதை குறித்தும் கவலை இல்லை. நான் அந்த நாளுக்காக என்னை ஆயத்தப்படுத்தினேன். ஏன்னா அந்த நாள் நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். அந்த நாள் என்னை அபிஷேகப்படுத்திக்கிட்ட, அந்த நாள் என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்ட, இந்த எண்ணத்தில் சிந்தனையில் இது நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி. இந்த விஷயந்தான் நான் மிகவும் எதிர்பார்த்தது. என்னது? எப்போ நடக்கும், என்னுடைய வாழ்க்கை இது நடந்தால் நல்லா இருக்கும், அந்த ஒரு உறுதி, நடக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு உறுதி. என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக இது நடந்தால் நல்லா இருக்கும் என்ற ஒரு எண்ணம். இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஆவல். ஒருவேளை அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த நாள் சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். அது நடந்தது. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா தேவனே, அல்லேலூயா தேவனே. கண்டிப்பாக எனக்குள்ளாக இந்த உறுதி இருந்தது, என் ஆண்டவர் வருவார் என்று. உங்களுக்கு புரியுதா தோழனே, தோழியே? பிஷப், நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க பிஷப்? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்குள்ளாக. ஆனால் தீர்மானத்தோடு இருங்கள். ஏன்னா நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளாக அனுப்புவார். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவீங்க. எனவே தான் அவர் மிகவும் ஆவலோடு இருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு அவரை பெற வேண்டும், உங்களுடைய எதிர்பார்ப்பை தேவனுக்கு காண்பீங்கள். அவருடைய ஆவி பெற வேண்டும் என்று வாஞ்சியாக இருந்தால், அப்போ உங்களுக்குள் இந்த விருப்பம் இருந்தால், அப்போது என்ன ஆகும் தெரியுமா? ஏன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது மீண்டும் இன்னொரு நபராக, ஜீவனுள்ள சாட்சி உள்ளவராக இருப்பீங்க. அவருடைய குமாரனை நீங்கள் உயிர்ப்பிக்கிறது போல செய்கிறீங்க. கண்டிப்பாக இயேசு வரார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு உருவத்தையும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உண்மையாகவே உருவத்தில் இப்போ இல்லை. நான் அவருடைய ஆவியை பற்றி பேசுகிறேன்னா,
அந்த வசனத்தில் வார்த்தையில் குறிப்பிட்ட சொல்லியிருக்கு. நான் இயேசுவை பார்த்தேன்ட்டு நிச்சயமாக யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஆனால் எப்போ நான் அவருடைய ஆவியை, பரிசுத்தாவியை எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேனோ அது போதும். ஏன்னா அந்த நேரம்தான் நான் ஜீவனுள்ள சாட்சியாய் மாறினேன். எப்போ அவர் எனக்குள்ளாக வந்தாரோ நான் அவரை பெற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய குமாரனாய் பிறந்தேன். எப்போ நான் அவர் எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டனோ அப்போ எனக்குள்ளாக ஒரு உறுதி, ஏன்னா எனக்குள்ளாக ஒரு தேவ பிரசன்னம் உள்ளதென்று. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு பொக்கிஷமாய் இருந்தது, ஏன்னா அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்று. எனவேதான் நான் பெற்றுக்கொண்ட இந்த மகிமை எல்லா தங்கத்துக்கும் மேலானது, வைரத்துக்கும் மேலானது, எல்லா பொருட்களுக்கும் மேலானது. இந்த உலகத்தை காண்பிலும் சரி, ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வந்திருக்கு. அது போதும் எனக்கு. ஏன்னா இதுதான் தேவனுடைய ராஜ்யம். யார் இப்படிப்பட்ட ராஜ்யத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, யார் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தீங்களோ, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள் இங்கே இயேசு சொல்வது போல, எருசலேமிலே இருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று அவர் சொன்னது போலவே, ஏன்னா வெறும் காத்திருக்கிறது மட்டும் கிடையாது, அதே விசுவாசத்தோடு இருக்கிறது, அதே நம்பிக்கையோடு இருக்கிறது. அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போ நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தீங்கன்னா அப்போ அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் மற்றவர்களைப் போல நீங்கள் நன்றாய் கவனிங்கள், பரிசுத்தாவி பெறுவீர்கள். ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, காத்திருக்க மாட்டேன்ட்டீங்கன்னா நீங்கள் பெற மாட்டீங்க. இது ரொம்ப வல்லமையானது. ஏன்னா இது ரொம்ப வல்லமையான வார்த்தை பாருங்க. யார் இன்னும் இந்த விசுவாசத்தில் இல்லையோ, எனவேதான் என்னுடைய தோழனே, தோழியே, ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நிறைய விஷயங்களானது இருக்குது. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், இந்த உலகத்துக்குரிய இந்த செய்திகள், இந்த செய்தியினுடைய ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கேள்விப்படுறோம். இந்த செய்தித்தாள் நிறைய விஷயங்களானது நம்ம கேள்விப்படுகிறோம். அதன் மூலமாய் அநேக தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்கான தகவலை தருவார். ஆனால் எப்போ நம்ம ஃபோனை பார்க்குறோமோ உடனடியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், ஆமாம் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கு. உலகத்தின் செய்திகள், உலகத்தின் காரியங்கள், இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்பிக்கை இழக்கும்படி செய்யுது. நிறைய அவமானத்தினுடைய காரியங்கள் வருது. இன்னைக்கு நரகத்தினுடைய கிரியைகள் அதிகமாக ஆளுது. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாக்கெட்டில் உலகத்தின் ராஜ்யம் இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் இப்படிதான் இருக்குது. இவைதான் நாம் நம் சிந்தனையை திறக்கிறோம். இந்த பிசாசு இதுதான் தோழனே, தோழியே, அநேக மக்களை அழிப்பதற்காக வருது. நிறைய பேரை திசை திருப்புறதுக்காக வருது. நிறைய பேர் ஆண்டவருடைய வசனத்தை மறக்கணும், அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கூடாது, பரிசுத்தாவி பெறக்கூடாதுன்ட்டு பிசாசு வேலை செய்கிறான். ஆனால் எப்போ நீங்கள் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய செய்திகள் எல்லாத்தையும் தவிர்க்கிறீங்களோ, உங்களுக்கு நீங்கள் மேலான விஷயங்களை செய்கிறீங்க, உங்களுக்கு நன்மையை செய்திக்கிறீங்க. ஏன்னா உங்கள் விசுவாசம் இன்னும் பலனாய் மாறும். இப்போ உங்கள் விசுவாசம் பாதுகாக்கப்பட்டு நீங்கள் ரட்சிப்பில் நிலையாக இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் இன்னைக்கு மனுஷனை அழித்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா? இந்த தானியேலுடைய உபவாசம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் பெறது மட்டும் கிடையாது. இது எந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? ஏன்னா நாம் செய்யக்கூடிய இந்த காரியம் பரலோக ராஜ்யத்துக்குரியது. இது நம்மளுடைய வாழ்க்கையை ரட்சிப்பினுடைய பாதையில் கொண்டு போக நம்ம வழி ஏற்படுத்தணும். மிகவும் பலமான வார்த்தை தேவன் நமக்காக தருகிறார். அப்போது நாம் இதை பார்த்து கொள்ளும்போது நம்மளுடைய தகப்பன், அதாவது பிதாவினுடைய வாக்கு தத்தத்தை நமக்குள்ளாக தக்க வைத்துக் கொள்கிறோம். தான் இயேசு நமக்காக இதை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் பலன் உள்ளவர்களாக. எவ்வளோ பலமான வார்த்தை பார்த்தீங்களா? எனவே நம்ம இந்த வார்த்தையை தக்க வைக்கலாம். எனவே தான் நீங்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தினீங்களோ, சுத்தப்படுத்தினீங்களோ, எல்லா அசுத்தத்திலிருந்து எல்லாத்தையும் நீங்கள் எல்லா கெடுதலை எடுத்துட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையை தூய்மையாக வச்சுருக்கீங்க. நீங்கள் யார் இப்படி செஞ்சுருக்கீங்களோ, நீங்கள் இப்போ அவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக தக்க வைங்க. மீதி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், அவர் பார்த்துப்பார், அவர் வழி நடத்துவார். உறுதியாக நம்புங்க, இதுதான் உங்களுக்கும் நடக்கும் இன்றைக்கே. ஆமாம், ஒருவேளை இன்னைக்கு நடக்கலையா, நாளைக்கு நடக்கலாம். நாளைக்கு நடக்கலையா, உங்களுக்குள்ளாக இந்த வார்த்தையை தக்க வைங்க. ஆனால் உறுதியாக நம்புங்க, உங்களுக்குள்ளாக வருவார். நீங்கள் மறுத்து விட்டால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற முடியாது.
உங்கள் எல்லோரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எனவே தான் நாளைக்கும் நான் உங்களை பார்ப்பேன். இன்னொரு விஷயம் மறக்காதீங்க, நம்ம இந்த ஒரு எபிசோடானது போடுறோம். இந்த நாடகம் இது வருது யாருதுன்னா அப்போஸ்தலர் பவுலுடைய 2வது பாகமாக நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த யூனிவரில் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பார்.